அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சுழற்சி அடிக்கும் விதி. இனி நவ கிரகத்தின் ஆட்டம் ஆரம்பம். அதிரப்போகும் ரிஷபராசி என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த ஒரு வாரத்தில் எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய சிறு சிறு நகர்வு கூட மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. சுழற்சி அடிக்கும் விதி என்று சொல்லக்கூடிய வகையில் தசாபுத்திகள் சாதகமாக இல்லை என்றால் சில சிரமங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் நவ கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய நகர்வு என்பது அதிரப்போகும் ரிஷபராசி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்த போகிறது. அதிலும் குறிப்பாக நவ கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் வீற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் சாதகமற்ற சோதனையான நேரங்களில் கூட சாதகமாக பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். ஏனென்றால் அங்கு அவர் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. அப்படி வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் உதாரணமாக ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை ஒட்டியபடி அருகாமையில் ஒரு ஊரானது அமைந்திருக்கிறது. அந்த ஊரிற்கு ஒரு அசுர பலம் பெற்ற ஒரு அரக்கன் அங்கு வருகிறான். அங்கு வந்த இந்த அரக்கனை பார்த்து இந்த ஊர் மக்கள் இவனை விரட்டிவிட வேண்டும் என்று ஒரு தடியை எடுத்து அடிக்கிறார்கள். அந்த தடியை எடுத்து அரக்கனின் மீது வீசும்போது அந்த தடி இரண்டாக மாறி அவர்களையே வந்து அடித்து துவம்சம் செய்கிறது. அதே போன்று கீழே கிடக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து அரக்கன் மீது அடிக்க அந்த கல் இரண்டாக மாறி இவர்களை வந்து மீண்டும் இவர்கள் மீதே படுகிறது. இப்படி அவர்கள் அந்த அரக்கனை விரட்ட எப்படி முயற்சி செய்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய முயற்சி இவர்களுக்கு 2 மடங்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது. இதனால் அந்த ஊர் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அந்த அரக்கன் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்குள் இனிமேல் செல்ல வேண்டாம், அந்த திசையை நாம் முடக்குகிறோம், இனி வேறு திசையை தான் நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து அந்த ஊர் கட்டுப்பாட்டுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு நேரம் ஒரு தாய் சிறு குழந்தையுடன் விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த சிறு குழந்தையானது இந்த அரக்கன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்து விடுகிறது. தாயும் அந்த குழந்தையை பிடிப்பதற்கு பின்னே செல்கிறார். அப்போது இந்த குழந்தைக்கு கொடுப்பதற்காக ஒரு ஆப்பிளை அந்த தாய் கையில் வைத்திருக்கிறார். அப்போது அந்த அரக்கனும் எதிரே வருகிறான். இதை பார்த்த தாய்க்கு நம் குழந்தையை ஏதாவது செய்து விடுவானோ என்று அச்சத்தில் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆப்பிளை அரக்கனின் மீது அடிக்க அந்த ஆப்பிளானது 2ஆக மாறி அந்த தாயிடம் வருகிறது. அந்த தாய் தன் குழந்தையையும் பத்திரமாக எடுத்துக்கொண்டு ஊர் மக்களை வந்து சந்திக்கிறாருங்க. ஏனென்றால் நாம் அவருக்கு என்ன கொடுத்தோமோ அது 2ஆக வருகிறது. நாம் அவருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் தீமைகளை கொடுத்தோம், அதனால் மட்டும்தான் நமக்கு தீமைகள் வந்தது. நாம் நன்மையை கொடுக்கும் போது அது நமக்கு இரட்டிப்பாக நன்மையாக மாறிவிடுகிறது என்பதை சொல்கிறாருங்க. அப்போதுதான் நமக்கு புரிகிறது அந்த கிராம மக்கள் அனைவருக்கும் வந்திருப்பது அரக்கனோ அசுரனோ கிடையாது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். இது போன்றுதான் குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் அதிரக்கூடிய வகையில் பல மாற்றங்களை நிச்சயம் ஏற்படுத்திவிட வாருங்க. திடீரென பல சுப நிகழ்வுகள் கைகூடுதல் உட்பட எதிர்பாராத பல சுப நிகழ்வுகளை இந்த வேளையில் தித்திப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தசாபுத்திகள் சரியாக இல்லை என்பதால் சுழற்சி அடிக்கும் விதியால் கூட அதிர்கின்ற அளவிற்கு நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை இரட்டிப்பாக ஏற்படுத்தி
கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே அதிக சிரமம் வந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணி அச்சப்பட வேண்டாம். அவை அனைத்தும் நிச்சயமாக மாறுங்க உங்களுடைய சிறு முயற்சியால். அதோடு மட்டுமல்லாது 9 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி கர்மஸ்தானமாகிய 10ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனி ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருப்பது அனைத்திலும் நன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் மல்லி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வருடத்தின் இறுதியில் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி ரிஷபராசி அதிரப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் இந்த வேளையில் நவ கிரக நிலைகளின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் ராகு. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும். சுகஸ்தானமாகிய 4ல் நிலை கொண்டிருக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது தற்போது பஞ்சமஸ்தானத்திலும் சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத மாற்றத்தை நிச்சயம் அள்ளி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தில் நீச்சமும் பக்ரமும் பெற்று வித்யா அரகன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது மிக வலுவாக வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். எனவே துணிச்சலுடன் பல பணிகளை மேற்கொள்ள முடியும். புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத நல்ல சந்தர்ப்பம் விதியில் ஏற்படக்கூடிய அதிர்வாக நிச்சயமாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம். உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக இந்த வேளையில் தேவை. ஆனால் அதே வேளையில் மிக வலுவாக 9ஆம் இடமாகிய பாகியஸ்தானத்தில் சுக்கிரன் வீற்றிருக்கிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை, அரசியல் துறையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய சிறிய புது முயற்சிகள் மிக பெரிய அளவில் வெற்றியை நிறைவாக அள்ளி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் வித்யாக்காரகரான புதனும் அமர்ந்திருப்பதால் நுணுக்கமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் அனைத்து விதமான பணிகளிலும் உண்டு. எனவே சில நேரங்கள்ல சங்கடங்களை உருவாக்காமலே சூழ்நிலைகளை மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. சுழற்சி அடிக்கும் விதி என்று சொல்லக்கூடிய வகையில் சில சிரமங்களை அதிகமாக சந்தித்தாலும் கூட இந்த வேளையில் அவற்றிலிருந்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் திருப்திகரமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்துமே அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கிறபடி நல்ல மாற்றம் நவ கிரகணங்களின் அமைப்பால் நிச்சயமாக உங்களை தேடி வரும். நம்பிக்கையுடன் இருங்கள்.